பிரித்தானியாவின் லண்டனில் கடை வைத்திருக்கும் சில தமிழ் முதலாளிகளின் செயற்பாடு குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இலங்கையிலிருந்து மாணவர் விசாவில் சென்ற பலர் ஒரு சில கடை முதலாளிகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் சில தமிழ் கடை முதலாளிகளின் செயற்பாடுகள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை பலரும் முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் சில தமிழ் கடை முதலாளிகளை வேலை வழங்குவதற்கு வித்தியாசமான அணுகுமுறைகளை முன்னெடுப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். 2 வாரங்களுக்கு பயிற்சி வழங்குவதாகவும் அந்த காலப்பகுதியில் குறைந்தளவான சம்பளம் வழங்குவதாகவும் தெரிவிக்கும் சில முதலாளிகள் மாணவர்களிடமிருந்து அதிக வேலைகளை பெற்றுக் கொள்கின்றனர். எனினும் 2 கிழமை முடிய சம்பளம் வழங்காமல் அவர்களை அனுப்பி வைப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். சில கடை முதலாளிகள் விசா இல்லாமல் பணியாற்றும் ஈழத்தமிழ் இளைஞர்களை வித்தியாசமான முறையில் துன்புறுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கடைகளில் காலாவதியாகும் பொருட்களை அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என நிர்பந்திப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு அந்த பொருட்களை வாங்காதவர்களை வேலையை விட்டு நிறுத்தப் போவதாக எச்சரிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதேவேளை கடையில் உடையும் பொருட்களுக்கான பணத்தை வேலை செய்யும் ஊழியர்களிடம் பெற்றுக் கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்த பணத்தை வேலையும் கொடுத்து அதிலும் இவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிப்பதால் பல இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆதங்கம் வெளியிடப்பட்டுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் வருவோரை ஏமாற்ற வேண்டாம் என பாதிக்கப்பட்ட பல ஈழத் தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.